மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய உறவுகள் உங்களை விட்டு விலகிய நாட்களும் விலகிய நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தாங்க செய்யும். நம் குடும்பம், நம்மவர்கள், நம் உயிர் என்று நீங்கள் யாரை உங்களது வலது கரமாக நினைத்து அவர்களின் முன்னேற்றத்திற்காக உங்களது பணத்தையும் நேரத்தையும் வாரி வழங்கி இருந்தீர்களோ, அந்த ஒரு உறவுகள் தங்களின் சுயநலம் என்று வந்தபோது உங்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து உங்களை விட்டு விலகிய அந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையின் மறக்க முடியாத இருண்ட நாளாகவும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களிடம் வசதியோ அல்லது தேவையோ இல்லாத போது உங்களை ஒரு அந்நியரை போல பார்த்து ஒட்டுமொத்தமாக உங்களுடனான தொடர்பை துண்டித்து கொண்டு அவர்கள் கடந்து போயிருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே நீங்கள் நினைக்காமல் நடந்த சில விஷயங்களாகத்தாங்க இருக்கும். நீங்கள் நடுவழியில் ஆதரவின்றி தனியாக நின்று தவித்த போதும் நாம் இவ்வளவு காலம் நேசித்த மனிதர்களானே நம்ம அவங்களை கண்டிப்பாக உதவி செய்யலாம் என்று உங்களை தேடி யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில அவர்கள் தனியாக கூட இருக்க வேண்டாம், கூட்டத்தில் இருக்கும் பொழுது கூட அவர்களுக்கு பிரச்சனை என்று தெரிந்த உடனேயே முதல் நபராக நீங்கள் தாங்க போய் உதவி செய்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கீழே விழுந்து கிடக்கும் பொழுது கூட உங்களை தூக்க முயற்சி செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நிச்சயமாக நடந்து அது உங்களுடைய மனதில் இன்னும் மறையாமல் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எல்லாரையுமே சமமாக பார்த்ததால் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அது என்ன தெரியுமா? மீனம் ராசி அன்பர்களுக்கு இயல்பிலேயே பேதங்கள் தெரியாது. உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள் என்று பார்க்காமல் எல்லாரையும் ஒரே தட்டில் வைத்து சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நபராக, ஒரு பரந்த மனப்பான்மை கொண்ட ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், எந்த ஒரு ஜாதி எதுவாக இருந்தாலும் என்ன, எல்லாருமே மனிதர்கள், எல்லாருக்கும் நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல ஒரு மனம் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனால் உங்களது அந்த சமநோக்கு பார்வையை இந்த ஒரு உலகம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு பெரும் பிரச்சனைகளை இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பித்திருக்கும். தகுதியற்ற மனிதர்களுக்கும் துரோகிகளுக்கும் கூட நீங்கள் சமமான ஒரு மதிப்பை கொடுத்ததால் அவர்கள் உங்களது எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து உங்களது நிம்மதியை குலைத்திருப்பாங்க. முக்கியமாக உங்களுடைய குடும்பத்திற்குள் தேவையில்லாமல் சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத மனதளவில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் மனதளவில் தேவையில்லாத வருத்தங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. உங்களது இந்த சமத்துவ குணம் உங்களுக்கு பாராட்டை பெற்றுத்தராமல் மாறாக உங்களை பழி சுமத்துவதற்கு காரணமாக அமைந்த போது தகுதி அறிந்துதான் ஒருவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற மாபெரும் வாழ்வியல் பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருந்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அமைதி உங்களை அதிகமாகவே காயப்படுத்தியிருக்கும். பொதுவாகவே நீங்கள் எதற்கெடுத்தாலும் வாதாடி கொண்டிருக்காமல் பல நேரங்களில் நம்மவர்கள் தானே பேசி பிரச்சனைகள் எதுவும் வேண்டாம் என்று பேசிக்கொள்ளலாம் என்று உங்களுடைய மனதளவில் நீங்கள் அதிகமாக நினைத்திருப்பீங்க. அப்படி நினைத்ததாலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமாக ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் எறும்புக்கு கூட தீமை நினைக்காத ஒரு நபர்களாக இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. யாரையும் ஒரு சிறிய வார்த்தைகளால் கூட காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கக்கூடிய மனிதர்களும் நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. அப்படிப்பட்ட உன்னதமான குணம் கொண்ட உங்களுக்கு மட்டும் ஏன் எப்போதும் அடுக்கடுக்கான சோதனைகளும் ஏமாற்றங்களும் கண்ணீரும் மட்டும் மிஞ்சிக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களது ஒட்டுமொத்த ஆன்மாவையும் இதுவரைக்கும் உலுக்கி கொண்டே தாங்க இருந்திருக்கும். நாம் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, யாருடைய முன்னேற்றத்தையும் நம்ம தடுத்தும் நிறுத்தவும் இல்லை. அப்படி இருக்க நமக்கு மட்டும் ஏன் இந்த நரக வேதனை என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் தனியறையில் அமர்ந்து விம்மி அழுத இரவுகள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய தூய்மையான நோக்கத்திற்கு பிரபஞ்சம் கொடுத்த பரிசாக துரோகங்கள் மட்டுமே தாங்க சேர்ந்திருக்கும். ஆனால் இந்த உலகில் நல்லவராக இருப்பது தான் ஆகப்பெரிய சாபமா என்று நீங்கள் நினைத்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக உறைந்து போயிருக்கக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளையும் தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மீனம் ராசி வாழ்க்கையில புதிய உறவினர்கள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொடுப்பாங்க. உங்களது கடந்த கால வாழ்க்கையில நீங்க கொடுத்த தூய்மையான அன்பிற்கு பரிசாக ஏமாற்றங்களும் கண்ணீர்களும் மட்டுமே தாங்க மிஞ்சியிருந்த ஒரு நிலைமையில் உங்களுடைய ஒட்டுமொத்த காயங்களையும் ஆற்றி உங்களது வாழ்க்கையின் தரத்தையே ஒட்டுமொத்தமாக உயர்த்தக்கூடிய ஒரு மிக உன்னதமான புதிய உறவின் சேர்க்கை உங்களது வாழ்வில் மலரப்போகிறது. அதையும் நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அது ஒரு உண்மையான
ஆத்மார்த்தமான நண்பராக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களை உருகி உருகி நேசிக்கும் ஒரு வாழ்க்கை துணையாகவும் இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க, யாருக்கும் என் மீது எந்த விதமான பாசமும் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை உருகி உருகி காதல் செய்வாங்க. உங்களை விட்டு சென்ற நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று நீங்க நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்களாக இருக்கும். உங்களது தொழிலுக்கு வழிகாட்டக்கூடிய உன்னதமான மனிதராக உங்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் வரவும் ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு புதிய உறவு உங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் விதைப்பதுடன் சமுதாயத்தில் உங்களுக்கான கௌரவத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் பல மடங்கு உங்களுக்குள்ள உயர்த்தியும் பிடித்தும் கொடுக்கும். உங்களை அளவைத்த மனிதர்களுக்கு முன்னால் உங்களது இந்த புதிய உறவின் மூலமாக நீங்கள் அடையப் போகின்ற மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களது கடந்த கால சோகங்கள் அனைத்திற்கும் ஒரு மாபெரும் முற்றுப்புள்ளியாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்க செய்கின்ற தொழிலையோ பிஸ்னஸ்லையோ வளர்ச்சி இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மீனம் ராசிக்காரங்களுக்கு இயல்பிலேயே வாடிக்கையாளர்களின் மன ஓட்டத்தையும் சந்தையின் தேவையையும் மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய கூர்மையான உள்ளுணர்வு உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் தொழிலில் சந்தித்த முடக்கங்களும் வருமான பற்றாக்குறையும் நீங்கி இனி நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் வந்து வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த மாற்றங்கள் மூலம் கடந்த காலங்களில் நீங்கள் தொழிலில் சிந்தித்த முடக்கங்களும் வருமான பற்றாக்குறையும் நீங்கும். இனிமே நீங்கள் செய்து கொண்டிருக்கும் அல்லது புதிதாக தொடங்கப் போகின்ற தொழிலில் அல்லது வியாபாரத்தில் ஒரு பிரமாண்டமான அசுர வளர்ச்சியை நீங்கள் அடைய போறீங்க. புதிய வாடிக்கையாளர்களிடம் வருகை, உலகளாவிய வர்த்தக தொடர்புகள் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஒட்டுமொத்த முதலீடுகளும் சரியான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். உங்களது அசாத்திய உழைப்பால் மிக குறுகிய காலத்திலேயே சந்தையில் ஒரு மாபெரும் அடையாளத்தை பெற்று பலருக்கு வேலை கொடுக்கும் ஒரு உயரிய அந்தஸ்திற்கு உங்களை கம்பீரமாக உயர்த்தி காட்டும் என்பது பிரபஞ்சத்தின் ஒரு கட்டளையாக மாறவும் ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில போக போக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நடக்கவும் ஆரம்பிக்கும். குழந்தைகளால் அலைச்சல்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படலாம். அதனால் குழந்தைகள் மீது நீங்க கோவப்படாதீங்க. குழந்தைகள் உங்கள் மீது உள்ள அன்பால் மட்டுமே இந்த விதமான செயல்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தவும் ஆரம்பிப்பாங்க. தொழிலில் திடீரென்று விரயங்களும் உங்களுக்குள்ள ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாமே குறைந்துவிடும். நீங்கள் உறவினர்களிடம் வாங்கியிருந்த பணப்பம் அல்லது கடன் பிரச்சனைகளை இந்த ஒரு நாளில் நீங்க கொடுத்து முடித்து விடுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். கூட்டாளிகளின் ஆலோசனைகள் உங்களுக்குள்ள மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் சில உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீண்ட நாட்கள் பேசாமல் இருந்த வாழ்க்கை துணை இந்த ஒரு நாளில் வந்து பேசி நல்ல ஒரு அளவுக்கு நீங்க வாழ்க்கையில பேசிக்கொண்டு ஊர் சுத்தவும் ஆரம்பிப்பீங்க. மீனம் ராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் இந்த ஒரு நாளில் உங்களுக்குள்ள ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைத்து வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து அதற்கப்புறம் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள். உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க கிடைக்கும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். குறைந்துவிடும். நீங்கள் உறவினர்களிடம் வாங்கியிருந்த பணப்பம் அல்லது கடன் பிரச்சனைகளை இந்த ஒரு நாளில் நீங்க கொடுத்து முடித்து விடுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். கூட்டாளிகளின் ஆலோசனைகள் உங்களுக்குள்ள மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் சில உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீண்ட நாட்கள் பேசாமல் இருந்த வாழ்க்கை துணை இந்த ஒரு நாளில் வந்து பேசி நல்ல ஒரு அளவுக்கு நீங்க வாழ்க்கையில பேசிக்கொண்டு ஊர் சுத்தவும் ஆரம்பிப்பீங்க. மீனம் ராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் இந்த ஒரு நாளில் உங்களுக்குள்ள ஏற்படும்.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைத்து வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து அதற்கப்புறம் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது